நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எங்க பாரு ரஞ்சித், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் கேள்விப்பட்ட விஷயம் சரியா இருந்து அந்த மைனாவை நீ அந்த கண்ணோட்டத்துலதான் பாக்குற அப்படின்னா எப்ப இருந்தாலும் சரி உனக்கு எதிரா நிக்கிற முதல் ஆள் நான் தான். ரூபி, சத்தியமா என்னன்னு உனக்கு தெரியாதா? அந்த காதலை அடிச்சு உடைச்சிருவேன். அவ ஒரு சேல்ஸ் கேர்ள், வேலை செய்யறவ. கர்த்தா ஃபேமிலிக்கு அவ மருமகளா? இது உன்கிட்ட யார் சொன்னது? அதை யாரும் சொல்ல வேண்டாம். அதை யோகிக்கிற அளவுக்கு அறிவு என்கிட்ட இருக்கு. அவளை உனக்கு பிடிக்கலன்னு மனசார சத்தியம் பண்ணி சொல்லு பாக்கலாம். முடியாதுல்ல? காதல் அப்படிதானே? இப்போதைக்கு நான் டாடி கிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்றதா இல்ல. உனக்கும் மைனாவுக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்ததுன்னா இன்னைக்கே இப்பவே அது எல்லாத்தையுமே நீ மறந்துடணும். புரிஞ்சுதா? இது இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சிஐ சார் அப்பாவோட ஃப்ரெண்டு தான், ஆனா சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த எஸ்ஐ ஏசியோட மருமகன், அவன் ரஞ்சித்துக்கு கிளாஸ்மேட் வேற. அதுதான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சு. சரி, ஓகே சார், நான் உங்களை கூப்பிடுறேன். அந்த எஸ்ஐ அவனை அடிச்ச உடனே அவன் வேலைக்காரன் நம்ம பேரெல்லாம் போட்டு கொடுத்துட்டான். இது நமக்கு அசிங்கமா போச்சு. நான் மேலதிகாரிங்க நிறைய பேர்கிட்ட பேசிட்டேன், ஒண்ணும் நடக்கல. ரஞ்சித் சாரோட ஃப்ரெண்டு அந்த எஸ்ஐ, அவரை நாம தடுக்கவே முடியாது. ஷோ, இப்ப என்ன பண்றது? அடே முட்டாளே, இனி சுரேஷை கூட்டிக்கிட்டு போலீஸ்காரங்க கடைக்கு வருவாங்க இங்க இருந்து பணத்தை எடுக்க. பணத்தை வேணா கூட நம்ம கொடுத்துடலாம், ஆனா இப்போ எல்லாரும் பார்த்து சிரிக்க போறாங்க. டே 3 லட்சம் போனா போகட்டும், ஆனா அதை கொடுத்தோம்னா நம்மளே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும்ல. அப்புறம் எப்படி மத்தவங்க மூஞ்சில நம்ம? அந்த எஸ்ஐ இங்க வரப்போறத என்ன கூப்பிட்டு நீ முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. நான் தான் சொன்னேன்ல, உங்களை கூப்பிடுற நிலைமையில நான் இல்ல. அதுக்கப்புறம் கூப்பிடுறதுக்குள்ள அவரே இங்க வந்துட்டாரு. இங்க சிசிடிவி கேமராவை நாங்க தாங்க வச்சோம். கரெக்டா அந்த சுரேஷ் வாயை திறந்துகிட்டு அங்கதான் நின்று இருந்தான். அவன் மட்டும் என் கையில கடந்துட்டான். இனி அவன் இவன் தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இனி நம்மளால என்ன செய்ய முடியும்? அதை பத்தி தான் யோசிக்கணும். என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிற? அப்பா, அது நான் பல வழியில யோசிச்சு பார்த்தேன், ஆனா இந்த சந்தர்ப்பத்துல நம்மளால என்ன செய்ய முடியும்? உன்னோட திமிரு, அதனோட பலன் தான் இது. அன்னைக்கு நீ சுரேஷை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறப்ப அன்னைக்கு என்ன செய்ய போறேன்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்ப நீ இத பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. அப்பா, எனக்கு இருந்த ஆர்வ கோளாறுல இல்ல, அவசரத்துல நீ முடிவெடுத்திருக்க. அப்பா, அப்படியே பழகி போயிடுச்சு. சரி, இனி என்ன பண்ணலான்னு நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். நமக்கு இதுக்கு மேல என்ன பண்ணலாம்ப்பா? இந்த சூழ்நிலையில நம்ம மாட்டாம இருக்கணும்னா முடியும், அதான் நடத்தணும்.
அப்பா என்ன யோசிக்கிறீங்க? இப்போ நம்மளை காப்பாற்ற ஒருத்தரால தான் முடியும். காலை பிடிச்சாவது அதை நடத்தி ஆகணும். யாரோட காலில் விழணும்? கர்த்தா குரூப்போட முதலாளி மோகன் கர்த்தா. சீக்கிரமா போய் மோகன் கர்த்தாவை பார்க்கணும். காலை பிடிச்சு அழுதாவது கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு அவரை நீ சம்மதிக்க வைக்கணும். அது நடக்குமாப்பா? நடக்கணும், நீ நடத்தணும். அதுல தான் உன்னோட திறமையே இருக்கு. மாதவன் சார் சொல்லிட்டு போறதுதான் கரெக்ட். அங்க மனிதாபிமானம் உள்ளவரு மோகன் சார் மட்டும்தான். தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டோம்னா சரியா போயிடும். நாளைக்கு 3 லட்சம் ரூபாய் நமக்கு கிடைச்சா அதுல 60,000 வேலாயுத அண்ணனுக்கு கொடுக்கணும். 25,000 அபிக்கு நாளைக்கு அனுப்பி ஆகணும். மிச்சம் நம்ம கிட்ட 2,15,000 ரூபாய் இருக்கு இல்லையா? ஆமா. எப்படி ஆச்சு 2 லட்சம் ரூபாவை டீச்சரோட பையனுக்கு கொடுக்கணும். அதோட எல்லாம் முடிஞ்சிரும். நம்ம தேவைக்கு உதவி செஞ்சாங்கல்ல, கண்டிப்பா கொடுக்கணும். அப்புறம் பாக்கி 15,000 ரூபாய். அது அப்பா, அதுல எனக்கு 1000 ரூபாய் வேணும். 1000 ரூபாவா? எனக்கு என்னோட கண்ணுக்குட்டி வாங்கணும். கண்ணா, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம்ப்பா. நாங்க கணக்கு வழக்கு பாத்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அப்பா, பெருமாள் அங்கிள் என்கிட்ட சொன்னாரு 1000 ரூபாய் கொடுத்தா கண்ணுக்குட்டியே தந்துடுறேன்னு. கண்ணா, அது கிடைக்காது. உன்னை அமைதிப்படுத்துறதுக்காக அப்படி சொல்லிருப்பாங்க. இல்ல, அதான் உண்மை. நீ அழாம இருக்க சொல்லிருப்பாரு. நீ அதெல்லாம் நம்பாத. இல்ல, இது உண்மைதான். ஒரு 1000 ரூபாய் எனக்கு வேணும். கண்ணா, கொஞ்சம் பேசாம இரு. எனக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். கண்ணா, என்ன இது? இங்க என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நீ வர தேவையில்லாம குறுக்க வந்து பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு 1000 ரூபாய் வேணும். கண்ணா, வாய மூடு. நான் நிறுத்த மாட்டேன். எனக்கு அவசியமா 1000 ரூபாய் வேணும். கண்ணா, நீங்க வாடா. நான் வரமாட்டேன். எனக்கு என்னோட கண்ணுக்குட்டியை வாங்குறதுக்கு 1000 ரூபாய் தந்தே ஆகணும். கண்ணா, நீ இப்ப என்கிட்ட அடி வாங்க போற. என்ன அடிச்சாலும் சரி, கொன்னாலும் சரி, எனக்கு என்னோட கண்ணுக்குட்டி வேணும். உனக்கு ஒரு தடவை சொல்ல புரியாத? வேண்டாம்ப்பா, அவனை விட்டுருங்க. போட முதல்ல. ஐயோ, கண்ணா நில்லுப்பா. வேண்டாம், என்கிட்ட பேசாதீங்க. என்னை யாருக்கும் பிடிக்கல. எனக்கு என்னோட கண்ணுக்குட்டி வேணும். இங்க யாருக்கும் கண்ணுக்குட்டி வேணா, நானும் வேணாம். அச்சுதா, இப்ப நிம்மதியாச்சா 2 பேருக்கும்? என்னம்மா இதெல்லாம்? எவ்வளவு முக்கியமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம், அவன் நடுவுல அவன். அவன் ரொம்ப கவலைப்படுறான்ப்பா. நான் போய் பாக்குறேன். அப்பா, அவனோட அழுகையை நிறுத்துறதுக்காக கண்ணுக்குட்டிய வாங்கி தரேன்னு சொல்லி வைங்க. ஆனா அதை வாங்குற அளவுக்கு பணம் நம்ம கிட்ட இல்ல. உண்மையில மைனா சொல்றதா சரி. அவ சொல்றது புரியுது. குடும்பத்தை கவனிக்கிற எந்த பொண்ணா இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க. மைனா இப்படி அவ குடும்பத்துக்காக எவ்வளவு நாள் தான் தனியா கஷ்டப்படுவா. அபிராமியும் கண்ணனும் எப்படி செட்டில் ஆயிடுவாங்க. அவங்க வாழ்க்கைய பார்க்க போயிடுவாங்க.
ஆனா கடைசியா மைனா மட்டும் இத நாம மட்டும் யோசிச்சா பத்தாதுப்பா. அவளும் இத நினைக்கணும்ல. தனக்கும் ஒரு வாழ்க்கை வேணும்னு நினைக்கணும்ல. மைனா எனக்கு மருமகளா வரணுங்கிறதா என்னோட ஆசையும். ஆனா அது நடக்குமாங்கிற கவலை தான் எனக்கும் இருக்கு. அட அம்மா என்னம்மா சொல்றீங்க? அபிராமி 5 வருஷம் MBBS படிக்கணும். அதுக்கப்புறம் கண்ணனோட படிப்பு இருக்கு. இது எல்லாத்தையுமே பாத்துக்கிறதுக்கு மைனா மட்டும்தானே இருக்கா. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இத பாருப்பா, நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அவ்வளவு நாள் நாம காத்துட்டு இருக்க முடியுமா? முடியாதுல்ல. அம்மா அது இது உன்னோட கல்யாணம். அவ்வளவு நாள் எல்லாம் தள்ளி போட முடியாதுப்பா. சீக்கிரமாவே ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். அம்மா என்ன சொல்றீங்க? மைனாவை தவிர எந்த பொண்ணையும் நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாது? சுபாஷ் என்னப்பா? மைனாவுக்காக எத்தனை நாள் வேணாலும் நான் காத்திருப்பேன். சுபாஷ் நான் சொல்றத வேண்டாமா. மைனாவை தவிர வேற எந்த பொண்ணையும் என் வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியல. அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மாதான். உனக்கு இப்ப படிக்க வேண்டிய வேலை எதுவும் இல்லையா? அப்புறம் படிச்சுக்கிறேன். நல்ல விஷயம். படிக்கணும். படிக்க வேண்டிய டைம்ல ஒழுங்கா படிக்கணும். சும்மா டைம் பாஸ் பண்ணாத. கடைசியில யாரும் உனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும்ண்ணா. இந்த வயசுல நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுனா பிற்காலத்துல சூப்பரா இருக்கலாம்டா. தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாத. சரி, நான் போய் தூங்குறேன். எனக்கு லைட்டா தலைவலிக்குது. நீ ஒழுங்கா போய் படி. அண்ணா. என்னடா, உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? நேத்து ரூபி அக்கா உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டேன். என்ன? அது அண்ணிய பத்தின விஷயம். அண்ணியா? எனக்கு ஒரு அண்ணி மைனா, மீனாட்சி அண்ணி. கிராமத்து பொண்ணுல அழகு. டேய், அது அவ சும்மா. அண்ணா ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு பர்த்டே அப்போ டெக்ஸ்டைல்ஸ்ல வச்சு ஒரு பூ மழை. பூ மழையா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அன்னைக்கு கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி உங்க தலையில கூட காதல் மண்ண வெக்கத்தை பாரு. டேய், கிண்டல் பண்ணாம போடா. பொதுவா சினிமால எல்லாம் நாயகன் தான் நாயகியை காப்பாத்துவான். ஆனா இங்க நாயகனுக்கு ஆபத்து வந்தப்போ நாயகி நாயகனை காப்பாத்துறா. நடக்கட்டும் நடக்கட்டும். அப்புறம் இந்த விஷயத்துல நான் அண்ணனோட பக்கம் தான். ஜீவா. ஆமா அண்ணன், இது நிஜமாவே நல்ல விஷயம் மாதிரி தானே தோணுது. வசதி இல்லைனாலும் அந்த மைனா நல்ல பொண்ணுண்ணே. சாரிண்ணே, இதுக்கப்புறம் நான் மைனான்னு கூப்பிடக்கூடாதுல்ல. மைனா அண்ணி. போய் படிடா. என்ன அண்ணா, இதுக்கு மேல நீ லேட் பண்ணாத. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அண்ணியை கூட்டிட்டு வந்துரு. சுத்தி பாருங்க தான். என்ன நடந்தாலும் யாரை எதிர்க்கணும்னாலும் இந்த விஷயத்துல அண்ணனோட நான் இருப்பேன். சத்தியமா. இல்லப்பா, இன்னும் ஆளே பார்க்கல.
எப்படியும் வருவாரு. சரி, நான் உங்களை கூப்பிடுறேன். குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். லேட் ஆன உடனே நீங்க வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன். நான் வரேன்னு சொன்னா கண்டிப்பா வருவேன். இந்த மோகன் கர்த்தா வாக்கு மாற மாட்டேன். சரி, நீ எதுக்கு என்ன அவசரமா பார்க்கணும்னு சொன்ன? அங்கிள், நான் உங்க காலில் விழுந்து கேட்குறேன். ஏய், என்ன டென்னி இப்படி சொல்ற? உன்ன மாதிரி ஒரு வயசு பையன் என் காலை பிடிக்கிறதா? நான் ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கேன். உங்களால தான் என்னை காப்பாற்ற முடியும். என்னாச்சு? அது எங்களுடைய ஸ்டாஃபோட முட்டாள்தனத்தால. ஸ்டாஃபா? என்னாச்சு? சுரேஷ் தான் அந்த ஆளோட பேரு. அவன் ஒரு பொறுக்கி. புதுசா ஜாயின் பண்ணான். அவனுடைய கஷ்டத்தெல்லாம் கேட்டுதான் நான் அவனை வேலைக்கே வச்சேன். ஆனா அது எனக்கே தலைவலி ஆயிடுச்சு. நீ விஷயத்த சொல்லு. அங்கிள், அது எதுனாலும் பரவாயில்ல சொல்லு. நாங்க அதுல மாட்டிக்கிட்டோம். அங்கிள், உங்களுக்கு தெரியுமா, இந்த பிரச்சனை இப்ப எங்க தலை மேல வந்துருச்சு. நான் தான் அதை செஞ்சேன்னு அந்த எஸ்ஐ சொல்றாரு. அது ரஞ்சித் கர்த்தா அந்த எஸ்ஐ கிட்ட நேரா சொன்ன கேஸ். நீங்க எதுவும் சொல்லாம எஸ்ஐ அதுல இருந்து பின்வாங்க மாட்டாரு. உங்களுக்கு தெரியும்ல, டெக்ஸ்டைல் பிசினஸ் நல்லா நடந்துகிட்டு இருக்கப்ப அதுக்கு நடுவில் இப்படி ஒரு பிரச்சனைனா நான் என்ன பண்றது? அப்போ டென்னி நிரபராதின்னு சொல்ற இல்லையா? ஆமா அங்கிள், நான் தான் சொல்றேன்ல, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. அது இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லு. அது நீங்க ரஞ்சித் கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லணும். அப்படின்னா? அது ஸ்டாஃபா இருந்தாலும் சரி, அது பிசினஸா இருந்தாலும் சரி. நமக்கு சில நேரத்துல நல்லதோ கெட்டதோ நடக்கலாம். ஆனா ஒரு ஆபத்து வரும்போது சேர்ந்துருக்கணும். இதை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா அங்கிள், நீங்க எதுவும் சொல்லாதீங்க. நீங்க தான் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், ப்ளீஸ். ப்ளீஸ் அங்கிள். ஓகே, நான் ரஞ்சித் கிட்ட பேசுறேன். கேஸை வாபஸ் வாங்க சொல்றேன். தேங்க்யூ அங்கிள். ஆனா இத சும்மா சால்வ் பண்ணா என்ன பைத்தியக்காரன்னு வாங்க. அங்கிள், என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும், உங்க அப்பாவுக்கும் தெரியும். அதோட உண்மை என்னன்னு இப்ப எனக்கும் புரிஞ்சிருச்சு. உப்பு தின்னாதவன் தண்ணி குடிக்கணும்னு அவசியம் இல்லை, சரிதானே? உண்மை சொல்லணும்னா நான் இப்போ அநீதி பக்கம் நிக்கிறேன்னு நினைக்கிறேன். என்ன, சரிதானே? அது ஆமா, அதுதான் சரி. சொல்றா. ஆமா. உனக்காக, உனக்கும் எனக்கு இருக்கிற பழக்கத்தை வச்சு கேஸ வாபஸ் வாங்கி உன்னையும் உங்க அப்பா மானத்தையும் நான் காப்பாத்துறேன். ஆனா அப்படி பண்ணாலும் நஷ்டம் எனக்கு தான், லாபம் உங்களுக்கு. ஏன்னா அந்த 3 லட்சம் எங்க பணம், சரிதானே? அந்த நஷ்டம் எனக்கு வரலாமா சொல்லு? அங்கிள், அது அந்த 3 லட்சம் எனக்கு வேணும், கண்டிப்பா வேணும்.
இல்ல அது அந்த பணத்தை என் கையில கொடுத்ததுக்கு அப்புறம் ஓ மானத்தை நான் காப்பாத்துறேன். இல்லைன்னா அந்த கேஸை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுவேன். அதெல்லாம் வேண்டாம் அங்கிள். நான் 3 லட்ச ரூபா தந்துடுறேன் இப்பவே. நான் பேங்க் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். வெரி குட். இதைத்தான் எதிர்பார்த்தேன். மற்றவங்க பணம், அதாவது உழைச்ச சம்பாதிச்ச பணம், அதை ஏமாத்தணும்னு நினைக்கவே கூடாது. அநியாயமா பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சா அந்த பணத்தை வச்ச அநியாயத்தை சரி பண்ணணும். எதுக்கு நிக்கிற? போய் பணத்தை எடுத்துட்டு வா. அங்கிள் வெயிட் பண்றேன். அப்பா எங்க போயிட்டு வர்றீங்க? நான் என்னோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு. எனக்கு கார் சாவி வேணும்ப்பா. என் கார் ஒர்க் ஷாப்லப்பா. நீ அம்மாவோட போனா போதாதா? நான் அங்க போலப்பா. அப்புறம் நீ எங்க? அப்பா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 3 லட்ச ரூபா வாங்கி மைனா கிட்ட கொடுக்கணும். அப்போ நேத்து உங்ககிட்ட பேசுனத நீ மறந்துட்டியா? அது நான் உங்ககிட்ட முதல்ல சொன்னேன்லப்பா. அப்ப நீங்க ஒன்றும் சொல்லவே இல்லையே. சரிதான். ஆனா நீ இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டாம். என்ன உனக்கு நான் சொன்னது ஒன்றும் புரியலையா? அப்பா மைனா அங்க. மைனா அவங்க நிக்கட்டும், உனக்கு என்ன? இல்ல அது இந்த கேஸ் விஷயமா அந்த கேஷ் வாங்கி அந்த பொண்ணுகிட்ட திரும்ப கொடுக்கணும். அது வேண்டான்னு தானே அவர் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த 3 லட்சம் ரூபா நமக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. இத பாரு, 3 லட்சம் நான் போய் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் அந்த டென்னிக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன். என்னன்னு? அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு. இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த கேஸ் இதோட முடிஞ்சதுன்னு அர்த்தம். அப்பா இப்படி சொன்னா எப்படிப்பா? ஏன் முடியாதுங்கிற? முடியும். ஏண்டா நீ இப்ப மைனாவை கூப்பிட்டு சொல்லு அந்த கேஸை முடிச்சாச்சுன்னு. இருக்கிற வேலையும் கெடுத்துக்காம டெக்ஸ்டைல்ஸ்ல ஒழுங்கா வேலையை பார்க்க சொல்லு. ஒரு சாதாரண பொண்ணுக்காக 2 பிசினஸ்மேனுக்குள்ள பிரச்சனை வரணுமா என்ன? ஏண்டா நாம பிசினஸ் பண்றவங்க. இதுல காம்படிஷன் உருவாக்குறதெல்லாம் சாதாரணமான விஷயம். அதுக்காக அத போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போறது ஒன்றும் சரியில்லை. இத பாரு, நாளைக்கு இந்த நிலைமை நமக்கு வந்துச்சுன்னா? இது சாதாரண விஷயம் இல்ல. நமக்கு எதிராக இதை வேணும்னே பண்ணிருக்காங்க. அதுவும் நமக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக அந்த மைனாவை. மைனா 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 யாரா இந்த மைனா? கொஞ்ச நாளாவே நீ அவ பேரை சொல்லிட்டு திரியற. அவளோட உனக்கு என்னடா சிம்பத்தியா? இல்ல வேற ஏதாவது இருக்கு அவளுக்கு? சொல்றா. சொன்ன கேளுங்க பெரியப்பா. பெரியப்பா விடுங்க. ரஞ்சித் நான் தேவையில்லாம திட்டாதீங்க. அப்படி பண்ண என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க பெரியப்பா. நீங்க பண்றது ஒண்ணும் சரியில்லை. ரஞ்சித் நாம தேவையில்லாம இன்சல்ட் பண்ணாதீங்க. நிறுத்துறா. என்ன அடிச்சாலும் பரவாயில்ல. நீங்க என்ன பண்ணாலும் சரி, நான் அதை தாங்கிப்பேன். ரஞ்சித் அண்ணாவை நீங்க சொந்த மகனா பார்க்கலன்னா கூட பரவாயில்ல. உங்க பேச்சு அப்படியே கேக்குறாங்கன்றதுக்காக மத்தவங்க முன்னாடி தலகுனியை வச்சு அசிங்கப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அது மட்டும் செய்யுங்க. ஊட்டிட்டு போடா. போடா. ஏதாவது பேசுனேன்னு வை.
யாரு என்ன சொன்னாலும் சரி, என் வார்த்தையை எவனாவது மீறி நடந்தீங்கன்னு வையே, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம். உள்ள போ, உள்ள போடா நீ. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.